Thank you, Lord. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வர ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மக்களை துரிதமாய் கொண்டு வருவீராக. தடைகளை மாற்றி கொண்டு வாங்க, சோர்வுகளை மாற்றி கொண்டு வருவீராக. இந்த நாளிலே வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உம்முடைய அதிசயமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில நீர் செய்யும்படியாய் செபிக்கிறோம். தேவனே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்வீராக. தேவ சமாதானம் இந்த எல்லைகளிலே ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
எல்லாரும் கரங்களை தட்டி சுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம் நம்ம மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய இருளான வாழ்க்கையை மாற்றுகிற, பாவமான வாழ்க்கையை மாற்றுகிற, கீழ்ப்படியாமையை மாற்றுகிற கிறிஸ்துவினுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை, உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை, உங்களை வாழ வைக்கிற வல்லமை, உங்கள் குறைவுகளை மாற்றுகிற வல்லமை நம்ம மத்தியிலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரதரி தரதர கலபா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறவர் அவரே. அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்தரத்தில் நடந்து போகும் பொழுது இருந்தாரோ, அதே போல இந்த நாளிலும் பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் நம்மத்திலே நாம வாழ்கிற எல்லைகளிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரதரிதர கலபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை, அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை, அல்லேலூயா, துதி மகிமை, அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை, அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை. ஓசன்னா
உமக்கே. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை ஆதரவற்றவர்களாய் விட்டு போக மாட்டேன், உங்களை அனாதைகளாய் விட்டு போக மாட்டேன், உங்களை உதவியற்றவர்களாய் விட்டு போக மாட்டேன் என்று தேவன் அவர்களை தைரியப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம இதிலே பார்க்கிறோம். இந்த மாதம் தேவன் நமக்கு இதை வாக்குத்தத்தமாய் கொடுத்து தொடர்ந்து இந்த வேத வசனத்தை கொண்டே நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களை ஏன் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்றால், ஏன் உங்களை அனாதைகளை ஆதரவற்றவர்களாய் விடமாட்டேன் என்றால், நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களை தேற்றும்படியாய் அந்த தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவார். அல்லேலூயா. முதலாவதாக நீங்க ஏன் திக்கற்றவர்கள் கிடையாது, அனாதைகள் கிடையாது என்றார், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளர் நம்மத்திலே இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சொல்லிவிட்டு 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நீங்க ஏன் திக்கற்றவர்கள் கிடையாது, ஏன் அனாதைகள் கிடையாது என்றால், நம்முடைய தேவன் பிழைத்திருக்கிறவரானபடினாலே, அவர் என்றென்றும் ஜீவன் உள்ளவர் ஆனபடினாலே, அவர் தீர்க்காயுசு உள்ளவர் ஆனபடியினாலே நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்கிறது 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில், நான் எப்படி பிதாவும் என்னில இருக்கிறது போல நான் உங்களில இருந்து 21ஆம் வசனத்தில் உங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஏன் திக்கற்றவர்கள் கிடையாது அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருந்து அவரை வெளிப்படுத்துகிறார். அது 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. அப்ப நம்மளை தேற்றும்படியாய் தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடியினாலே நம்மையும் பிழைப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம் மூலமாய் அவர் வெளிப்படுகிறார். அவர் இருக்கிற இடத்துக்கே நம்மை கூப்பிட்டு கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம யாருமே ஆதரவற்றவர்கள் கிடையாது, யாருமே அனாதைகள் கிடையாது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது யோவான் 5:26 தம்மில் தாமே தாமாகவே அவர் வந்து அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 4:26. எப்படி பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறாரோ, அதே போல கிறிஸ்துவானவரும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி பிதாவானவர் அருள் செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஏன் பிழைத்திருக்கிறார் என்றால், அவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். இப்போ உங்களையும் என்னையும் பிழைப்பிக்க வந்து ஒருத்தர் வேணும், ஆனா அவருக்கு அது தேவையில்லை. அதனாலதான் அவர் பிழைத்திருக்கிறவர், நம்மை பிழைத்திருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசித்தோம். 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசித்தோம். 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம பிழைப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம பிழைத்திருப்பதான் கர்த்தருக்கு பிரியமா, நம்ம பிழைத்து வாழ்ந்திருக்க வேண்டும். அப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உண்டாக வேண்டும். அந்த ரட்சிப்பு வந்து பரிபூர்ணப்படணும், பூரணப்படணும் அப்படின்னா நம்ம திரும்ப வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் விட்டு நம்ம திரும்ப வேண்டும் என்று அந்த நாளிலே பார்த்தோம். அதே போல கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். அன்னைக்கு அந்த இளைய குமாரன் தகப்பனை இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் ஆடம்பரமா செலவு பண்ணி முடிச்சுட்டு கடைசியில பஞ்சம் அந்த தேசத்துல வந்துச்சு. அந்த பண்ணி வைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சானான், அப்பதான் மனம் திரும்பினான், அப்பதான் தகப்பனுடைய ஞாபகம், தகப்பனை தேடுகிறான். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். அவன் இப்ப இளையகுமாரன் தகப்பனிடத்துல போனான், தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். அவன் தூரத்துல வரும்போதே ஓடி போயிட்டான் தகப்பன்.
அப்போ இவன் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனானோ அன்னைக்கு வீட்டு வாசலில் சேர் போட்டு உட்காந்துருந்தவர் அவன் திரும்பி வர்ற வரைக்கும் வாசலில் தான் இருந்தார். மகன் போன வழியில் வர்றானா அப்படின்னு பார்க்கும்படியாய் உங்கள் மேலேயும் அவர் வாஞ்சியாய் இருக்கிறார். நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் உங்களை தேடி அவர் ஓடி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான். அவருடைய அப்பத்தையும் அந்த ரசத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் புசிக்கிற பானம் பண்ணுகிறவர்கள் பிழைப்பார்கள், அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் ஒரு சில வசனங்களை நம்ம தியானித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். நீங்க வாழ்ந்திருக்க வேண்டுமா இந்த உலகத்துல? கர்த்தரை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க. கர்த்தரை தவிர வேற யாரையும், இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் நீங்க நம்பாதீங்க. அவர் மாத்திரமே நீங்க விசுவாசிங்க, நீங்க பிழைத்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவர். அவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவர். அவரை மாத்திரம் நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்க மரித்தாலும் பிழைப்பீர்கள். அப்படின்னா நீங்க அக்கிரமத்தில் கிடந்தாலும் சரி, பாவத்தில் கிடந்தாலும் சரி, தவறான பழக்க வழக்கத்தில் கிடந்தாலும் சரி, அதுல இருந்து தூக்கி எடுத்து உங்களை வாழச் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போவது இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்வார்கள். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இக்கட்டில சிக்கி கொண்டு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கும் என்றால் நீங்கள் இந்த உலக வாழ்விலே கெட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சூழ்நிலைகள் எதுவாய் இருக்கலாம், நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை எதுவாய் இருக்கலாம், ஆனா உங்களுடைய இருதயத்தில் நீங்க தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு விளங்கும் என்றால், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இந்த பூமியில நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட அந்தகாரத்தில் இருந்தாலும் சரி, ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை கொண்டு வந்துருவார். ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வர, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய தேவன் அவர். எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணிடுவார். அவர் மேல விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் மேல விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். அன்னைக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டில் லாசரு மரித்து போயிட்டான். அந்த குடும்பம் ஏற்கனவே தாய் தகப்பனற்ற குடும்பம். ஏன்னா வேதத்தில் அவனுடைய தாய் தகப்பனை குறித்து சொல்லப்படவில்லை. சகோதரன், ஒரே சகோதரன், அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையே அவன்தான், பிழைக்கிறதுக்குரிய நம்பிக்கையே. ஆனால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவன் மரித்து போன நிலைமையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வருகிறார். மார்த்தாள் இடத்துல மார்த்தாள் ஓடி போகிறா. ஓடி போய் 21ஆம் வசனத்தில் மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு இன்னும் ஊருக்குள்ளே வரலை. ஓடி போறா. வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவனை ஓடி போய் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு செய்தருள்வார் என்று விசுவாசமா சொல்றா. வாயினால சொல்றா.
ஆனா இயேசு அடுத்த வசனத்துல சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். உடனே 24ஆம் வசனத்துல மார்த்தாள் சொல்றா, கடைசி நாள் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்றான். பாருங்களேன், இயேசுவை பார்த்த உடனே விசுவாசமா நீர் தேவனிடத்துல இப்ப கேட்டுக்கொள்ளும் போது இப்பவுமே அதை செய்வார் அப்படின்னு விசுவாசமா சொன்ன மார்த்தாள்கிட்ட இயேசு சொல்றாரு அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன நினைக்கா அப்படின்னா, கடைசி நாளில உயிர்த்தெழுதலை பத்தி அவன் நினைக்கா. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அறிய வேண்டிய விதமாய் அறியறது கிடையாது. விசுவாசம் இருக்குது, வாயில வார்த்தைகள்ல வருது, ஆனா இருதயத்துல விசுவாசிக்க முடியல, உள்ள விசுவாசத்துல நிலைச்சு நிக்க முடியல. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு 4 நாளாச்சு நாரி போன சரீரமா இருக்கும், அது இப்ப உயிர்த்தெழுந்து வராது, அந்த உயிர்த்தெழுல கடைசி நாள்ல தான் உயிர்த்தெழுந்து வரும்னு அவளுக்கு நம்பிக்கை. ஆனா அவ இயேசுட்ட சொல்லும்போது என்ன சொல்றான்னா, நீர் இப்ப இயேசுட்ட வேண்டிக்கோ, தேவனிடத்துல வேண்டுகொண்டு அதை இப்பொழுது அருளி செய்வார், உமக்கு உம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னவனுடைய வாழ்க்கையில. ஆனா இயேசு உயிர்த்தெழுவான்னு சொன்னவன அவர் கடைசி நாளுக்கு போயிட்டான். ஆனா இயேசு சொல்றா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய நம்புவதற்கு ஏதுமே இல்லாது இருந்தோம், நம்பிக்கையோடையே விசுவாசித்தானாம் ஆபிரகாம். அதே போல இன்னைக்கு மார்த்தாலும் மரியாளும் அவங்களுக்கு நம்புறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா 4 நாள் ஆச்சு, நாரி போன சரீரமாக தான் இருக்கும். ஆனா இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியா, தேவனுடைய மகிமையை அந்த இடத்துல விளங்க பண்ணும்படியா தேவன் அவனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? சும்மா வெறும் வாயினால சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோமா? செபிக்கும் துதிக்கும் வாயினாலே இது பண்ணிக்கிட்டு போறோமா? இருதயத்துல விசுவாசம் அங்க இருக்கும் அப்படின்னா நீங்க தேவனுடைய மகிமையை கண்டிப்பாய் பார்ப்பீர்கள். நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள், நீடித்து வாழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் இருதயத்துல இருக்கணும், வெறிய வாயின் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது, வாயின் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. தேவ மகிமையை காணும்படியாய் நீங்களும் நானும் இந்த பூமியிலே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பூமியில தேவனுடைய மகிமையை காணும்படியாய் அதற்கு நமக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், ஆதியா ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவன் நம்புவதற்கு ஏதுமே இல்லாத நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏறக்குறைய அவனுக்கு வயசு ஆகி போச்சு, 100 வயது, அந்த சாராளுக்கு 90 வயது. கற்பம் செத்து போச்சு, இவனுடைய சரீரம் செத்து போச்சு. இனிமே இவர்களால் ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா தேவன் அங்க வாக்கு பண்ணியிருக்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதற்குரிய வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா அவன் சொல்றான், நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும், ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறது, நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். இருதயத்தில் உங்க விசுவாசம் இருக்கிறது நல்லதுதான். அதே இதுல நம்புவதற்கு ஏதுமே இல்லாது இருந்தாலும் அதை நீங்க நம்பிக்கையோட விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் கெட்டு போவது இல்லை, நீங்கள் கெட்டு போவது இல்லை, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அப்ப அந்த விசுவாசத்துல உறுதியா நம்ம இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா நாம இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து கடலின் மேல நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அங்க படகு வந்து நடுக்கடல்ல நடு ஜாமத்துல அலைவுபட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு நடந்து வர்றத பார்த்த உடனே பேதுருவுக்கு ஒரு ஆசை, நானும் நடந்து வர்றேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துட்ட யாராவது விசுவாசத்தோடு கேட்டா அது அவருக்கு இடம் கொடுத்துருவார். விசுவாசத்தோடு கேட்டா அவர் செய்வதற்கு இது பண்ணிடுவார். அதே போல பேதுருவையும் வா அப்படின்ட்டாரு. விசுவாசி தான், விசுவாசிச்சுட்டு தான் நடந்தான். இப்போ போட்டை விட்டு கீழே இறங்கியாச்சு, கடல் மேலே நடந்தாச்சு விசுவாசத்தில். ஆனால் அவனுடைய பார்வை மாறி விட்டது.
அவனுடைய விசுவாசத்துல ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை மாத்திரம் பார்த்து நடந்து கொண்டு இருந்தவன், இயேசுதான் வான்னு கூப்பிட்டாரு, அதை விட்டுட்டு அவன் சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டானாம். காற்று பலமாய் இருக்கிறத கண்டானாம். அவன் படகுல இருக்கும்போதே காற்று பலமாக தான் இருந்துச்சு. அவன் படகை விட்டு கீழே இறங்கும் போதும் காற்று பலமாய் தான் இருந்துச்சு. ஆனால் அவன் நடக்க ஆரம்பித்த போது தான் அவன் அந்த காற்றை போய் பார்க்கான். ஆனால் அவன் படகுல இருக்கும் பொழுதும், படகை விட்டு கீழே இறங்கும் போதும், நடக்கும் போதும் இயேசுவை மாத்திரமே பார்த்தான். இப்போ கொஞ்சம் நடந்த உடனே அவருக்கு தெம்பு வந்துருச்சு, நடக்க ஆரம்பிச்சிட்டோம்ல அப்படின்னு. அப்போ அவன் நடக்க ஆரம்பித்த உடனே சுற்றி உள்ளதை பார்க்க வச்சுட்டார் ஆண்டவர். அங்கே தொப்படீர்னு விழுந்துட்டான். நீங்கள் இயேசுவை பார்க்குறத விட்டுட்டு வேற யாரை பார்த்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை அதோல பாதாளம்தான். இயேசுவை பார்க்கறத விட்டு, இயேசுவை மாத்திரம் பார்க்கறத விட்டுட்டு, இயேசுவை மாத்திரம் தேடுறதை விட்டுட்டு. ஏன்னா அவனை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விசுவாசத்துல சந்தேகமே வரக்கூடாது. விசுவாசத்துல சந்தேகமே வரக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னா கடுகளவு விசுவாசம். அப்ப அந்த அளவு விசுவாசம் கூட நமக்கு இல்லை. ஏன்னா கடைசி நாட்களில், அவர் வருகிற நாட்களில் பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம், கர்த்தர் மேல விசுவாசம் குறைந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாய் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவர் அப்படி விசுவாசிப்பீர்கள் என்றால் சந்தேகப்படாமல், எவ்வளவு சந்தேகப்படாமல், நம்புவதற்கு ஏதும் இல்லாது இருந்தோம், நம்முடைய விசுவாசம் அவர் மேலேயே இருக்கும் அப்படின்னா நாம் பிழைத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிழைப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்யவே முடியாது. எதை செஞ்சாலும் விசுவாசத்தோட தான் செய்யணும். இப்படித்தான் நடக்கும். ஆனால் விசுவாசித்தோம் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசித்து எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்து தருவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். உங்களுடைய விசுவாசத்தினால, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், கெட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேவனுடைய வல்லமையினால பிழைப்பீர்கள், தேவனுடைய வல்லமையினாலே பிழைப்பீர்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார். அதனாலே நாமும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார், வல்லமை இல்லாதவராய் இல்லை, சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். ஆனால் தேவ வல்லமையினாலே அவர் பிழைத்திருக்கிறார். அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி, நம்ம பலவீனராக இருக்கலாம் மற்றவர்களுடைய பார்வைக்கு, ஆனால் பிழைத்திருக்க பண்ணுகிறவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிறவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அவர் நம்மை பிழைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அந்த தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேற்றரவாளன் அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள தேவன். அவர் அசைவாடுகிறவர். அவர் அசைவாடுகிறவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால நாம பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவ வல்லமை நமக்குள்ள கிரியை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம பலவீனத்தையே நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நம்முடைய இல்லாமையான காரியங்களையே சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அவருடைய வல்லமையினாலே. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பூரணமான பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமை நம்மை பிழைப்பிக்கிறதா இருக்கிறது. அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியின்படி வாழ்ந்தால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். சரீர செய்கைகளை நம்ம அழிக்கணும். மாம்ச கிரியைகளை, மாம்ச எண்ணங்களை நாம் அழிக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகளாவன என்று ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆவியின் கனியோ என்று ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே ஆவியின் கனி வந்துவிடும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். ஆமாம், மாம்சத்தின் கிரியைகளை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்ட்டோம்னாலே ஆவியின் கனி நமக்குள்ள வந்துடும். அப்ப ஆவியின் கனியை நம்ம வெளிப்படுத்தணும். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தவங்க மேலே பொறாமப்படவே கூடாது. அடுத்தவங்க மேலே பொறாமப்படவே கூடாது. ஒருத்தரையும் கோபம் மூட்டவும் கூடாதான். அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். நம்முடைய தேவன் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட தேவன். நம்முடைய மாம்ச சரீரம் அழிக்கப்படணும். மாம்சத்தின் எண்ணங்கள் சுபாவங்கள் அழிக்கப்படணும். ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆவியின் கனி நமக்கு வெளிப்பட வேண்டும். ஆவியின் கனி அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த ஒன்று தான் 9 விதமாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி நமக்கு வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தின் செய்கையை நம்ம அழிக்கணும். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். இந்த உலகத்தில் மாம்சமும் மனசும் விரும்பினதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம பிழைத்திருக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும் என்றால் நம்ம ஆவியின் கனியை வெளிப்படுத்த வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம். நம்முடைய தேவன் பிழைத்திருக்கிறவர். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 20-21 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்படின்னா தேவன் நம் மூலமாய் வெளிப்பட அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் நம் மூலமாய் வெளிப்பட பிரியமாய் இருக்கிறார். பிதாவிலும் நான், வசனம் 20ஆம் வசனம் சொல்லு, நான் என் பிதாவிலும்
நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது. நான் பிதாவில இருக்கிறேன், நீங்க என்னிலும் நான் உங்களிலும் இருந்தா வெளிப்படுவேன். அப்ப கர்த்தர் நம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார், நம் மூலமாய் வெளிப்பட விரும்புகிறார், நம் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். அன்னைக்கு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம் என்றால், ஈசாக்கு வாழ்க்கையில அவனுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டானதாம். அவன் பெலிஸ்திய பட்டணமான கேராரில இருக்கிறான். ஆனா எகிப்துக்கு போவதற்கு அவனுடைய மனசும் மாம்சமும் விரும்புது. ஆனா கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாத, இந்த பட்டணத்திலேயே இரு அப்படிங்க, இரு அப்படிங்க. அவங்க அந்த பட்டணம் பஞ்ச காலம், விதைக்கான் 100 மடங்கு பலனை தேவன் அங்க கொடுக்கிறார். அப்ப என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு விரோதமாய் மக்கள் எழும்புறாங்க, அவனுக்கு மேல பொறாம கொள்றாங்க. அவங்க தகப்பன் தோண்டின துறவையெல்லாம் அவன் தோண்டினான்னா திருப்பி தூத்து போட்டுறாங்க, அதை மூடி போட்டுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அந்த இடத்த விட்டே கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இப்பதான் அந்த பெலிஸ்திய ராஜா கேரார் ராஜா வந்து அவனை தேடி வர்றார். யார? துரத்தி விட்டவனை தேடி வர்றார். நீ எங்க இடத்துல இருக்காத ஓடிருன்னு சொன்னவனை தேடி வர்றார். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பாருங்களேன், ஒரு புறஜாதியான ஆள் வந்து ஈசாக்கை பார்த்து எவனை துரத்தி விட்டாங்களோ அவன் இடத்துல வந்து சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி ஈசாக்கு மூலமா வெளிப்பட்டிருக்காருன்னு பாருங்களேன். மற்றவர்களை அறிக்கை பண்ணும்படியாய் கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. இதுதான் அவர் நம்மிலும் இருக்கிற அனுபவம். ஏன்னா அந்த பிதாவாகிய தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொன்னாரு, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப இருந்தபடினால, அவன் கீழ்ப்படிந்தபடினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே அவனை வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துகிறார். எப்படி? மற்றவர்கள் வந்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீங்கள் கர்த்தர் உங்களோடு நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் காண்கிறார்கள். அதுதான் வெளிப்படுறது. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு நான் சொல்றதை காட்டிலும் என்னை பார்க்கிறவங்க சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம மூலமா வெளிப்படுகிறார். அதற்காகத்தான் அந்த ஆவியின் கனி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆவியின் கனி நம்ம இடத்திலிருந்து வெளிப்படும் போது கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுகிறார். மற்றவர்கள் சொல்றாங்க, வந்து பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா ஈசாக்கு மூலமாய் தேவன் வெளிப்பட்டார். ஈசாக்கு மூலமாய் தேவன் வெளிப்பட்டார். அதனால நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது பஞ்ச காலமோ மற்றவர்கள் நம்மை விரட்டி விடுகிற காலமாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு பயந்து இருப்போம் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்போம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுகிறார். புறஜாதியார் காண்கிறார்கள். அல்லேலூயா. புறஜாதியார் காண்கிறார்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் மற்றவரிடத்திலே பேசும் பொழுது எப்படி இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ரொம்ப கவனம். நம் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுகிறாரா, நம் மூலமாய் பிசாசு வெளிப்படுகிறானா? நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறாரா, நம்மை பிசாசு பயன்படுத்துகிறாரான்னு நம்ம பார்க்கணும். கர்த்தர் தான் நம்ம மூலமாய் வெளிப்படுறாருன்னு சொல்லணும் மற்றவர்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை வெளிப்படுத்துவார், நம் மூலமாய் வெளிப்படுத்துவார். அவர் நம் மூலமாய் நம்ம இல்லாம அவர் இந்த பூமியில் அவர் வெளிப்பட முடியாது. மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாய். எதுக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படும்படியாய், தேவ சமாதானம் அந்த இலைகளிலே ஆளுகை செய்யும்படியாய் தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நான் உங்கள் மூலமாய் வெளிப்படுவேன்,
நான் உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறபடியினாலே நீங்கள் திக்கற்றவர்கள் கிடையாது, நீங்கள் அனாதைகள் கிடையாது, நீங்கள் ஆதரவற்றவர்கள் கிடையாது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள், நீங்கள் கெட்டு போவது இல்லை. எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் வாயில திறந்து தேவனிடத்துல கேளுங்க. எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும். ஆவியின் கனி வெளிப்படணும், ஆவியின் கனி வெளிப்படணும். தேவனே, என்னை பார்க்கிறவர்கள், என்னை பார்க்கிற மற்றவர்கள் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் தகப்பனே நீர் வெளிப்படணும் அப்பா, வெளிப்படணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில வெளிப்படணும் அப்பா, எங்க வாழ்க்கையில வெளிப்படணும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தேவனற்ற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும், உம்மை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும். ஆவியின் கனி எனக்குள்ளே இருந்து வெளிப்படட்டும். கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க, ஒரு விஷயம் கேளுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டுதான் இந்த பகுதியிலே செய்ய ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை கொண்டுதான், இன்னைக்கு உள்ள வந்திருக்கிற உங்களை கொண்டுதான் நாம வாழ்கிற இந்த பகுதியில, இந்த சுற்று வட்டார பகுதியில தேவனற்ற ஜனங்களுக்குள்ள, விக்கிரக ஆராதனை ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலான காரியங்களை செய்ய தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஏன் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார், ஏன் என்ன இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், தேவ திட்டம் நிறைவேறும்படியாய், தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் நாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ஏன் மூலமா தேவன் வெளிப்பட வேண்டும், ஏன் மூலமா தேவன் வெளிப்பட வேண்டும். இந்த பகுதியில தேவனற்ற ஜனங்களுக்கு என்னை பார்க்கும் பொழுது தேவனை பார்த்தது போல இருக்கணும். என்னுடைய சுபாவம் ஆவியின் கனியாய் மாறணும், என்னுடைய சுபாவங்கள் மாறணும். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிற ஒவ்வொருவருக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேத வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியணும், வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கணும், அதன்படி நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். மாற்றங்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னாலே கிறிஸ்து நம் மூலமாய் வெளிப்பட ஆரம்பித்து விடுவார். உங்க சரீரம் பலத்தின் மேல் பலன் அடையும். கிறிஸ்து வெளிப்பட்டுட்டாருனாலே பலத்தின் மேல் பலம் தான். நம்ம கெட்டு போக மாட்டோம், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, அந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி நீர் இவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இவர்களோடு கூட இருந்து வெளிப்பட பண்ண போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க தகப்பனே. இவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. புது பலனை கொடுப்பீராக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுப்பீராக, மான் கால்களை போல மாற்றுவீராக தகப்பனே. உன்னதத்தின் பலத்தினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அநேகரை தேவனுடைய சபையில கொண்டு வந்து சேர்க்கிற பாத்திரங்களாய் மாற்றுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. இந்த மாதத்திலே கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, வருஷத்தின் கடைசி நாட்களிலும் வந்திருக்கிறோம் அப்பா. தேவனே, இவ்வளவு நாள் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இந்த மீதமுள்ள நாட்களிலும் அவிதமாய் செய்ய போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. இவர்களை பார்க்கிறவர்கள் உம்மை காண உதவி செய்யுங்க. அவர்கள் வாயினாலே அறிக்கை பண்ண உதவி செய்வீராக. உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.